அஸ்ஸலாமு மை ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவும் எங்கள் வீட்டுக்காரர் காலையிலே வந்து ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க. எப்படியும் மதியானம் லஞ்ச் அங்கே சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. எனக்கு மட்டும்தான் வந்து என்ன செய்யறது தெரியல. புளி கரைசல் மாதிரி ரெடி பண்ணிட்டா சாப்பாடு அதிலே போட்டு கிளறி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ண போகிறேன். ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துருக்கேன், கடலப்பருப்பு, காஞ்ச மிளகா, மிளகு, ஜீரகம், உளுந்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். இது கூட வந்து மல்லி, முழு மல்லி இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து சேர்த்துக்கோங்க. அது மட்டும் தான் நான் சேர்க்கல. பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 4 பல்லு பூண்டை சேர்த்துட்டு இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துருங்க. ஏன்னா தீஞ்சிற போது லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாடி தண்ணி இல்லாத பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதை செஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு எதனா குழம்பு இல்லைன்னா இதை வந்து போட்டு சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு, கடுகு, ஜீரகம் இதெல்லாம் வந்து சேர்த்துருக்கேன். இதில் வந்து மல்லாட்டை பயிர் கூட சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச அதையும் சேர்த்துட்டு புளி வந்து நல்லா கரைச்சிட்டு அதை வந்து வடிகட்டி சேர்த்துக்கிறேன். ஏன்னா அதில் வந்து புளியோட அந்த தோல் மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஓடெல்லாம் இருக்கும். அதனால் சேர்த்ததுக்கப்புறம் இது கப்பில் எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருந்ததில் சாப்பாடு போட்டு கிளறி சாப்பிட்டேன். செம்ம டேஸ்டாச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்க.